ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ அரிசி மாவில் கோலம் போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். இந்த அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு எடுத்துகிட்டு போய் நம்ம நிலவாசலில் கோலம் போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவில் நம்ம பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இப்போ நம்ம நிலவாசலில் கோலம் போட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த நிலவாசலில் கோலம் போடுறது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் போடணுமா இல்லை டெய்லி போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு டெய்லி டைம் இருந்தால் டெய்லி போடுங்க, இல்லை அப்படின்னா செவ்வாய் வெள்ளியில் தான் டைம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வெள்ளி போடுங்க. ஆக மொத்தம் நம்ம வீட்டு நிலவாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, விளக்கு ஏற்றுறது டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றணுமா இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும் விளக்கு ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எத்தனை விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றாமல் அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். ஒரு விளக்கு மட்டும் வைக்கிறது அவ்வளோ சிறப்பானது இல்லை. ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்குலையாவது ஒரு துணை விளக்கு ஏற்றுங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். அவங்க கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விளக்கெறிகிற வீடு என்றைக்குமே வீண் போகாது. நம்ம ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். வீட்டில் காலையில் நம்ம விளக்கு ஏற்றுறனால, நம்ம வீட்டில் காலையில் விளக்கு எரியறனால நம்மளுக்கு பணம் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மகாலட்சுமி அம்மன் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வாசலில் இருப்பாங்களாமா. அப்போதைக்கு யார் வீட்டு வாசலில் விளக்கு எரியுதோ அவங்க வீட்டில் சுபிட்சம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் சிவனும் பார்வதியும் வலம் வருவாங்க. எந்த வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீட்டில் அன்னப்பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அதிலிருந்து நான் டெய்லியுமே என் வீட்டில் விளக்கு ஏற்றுவேன். டெய்லியுமே என்னோடய வீட்டில் காலையிலே சாயந்தரம் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் விளக்கு எரியாமல் இருக்கிறது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டோம். மற்ற நாளில் எல்லா நாள்லையுமே வீட்டில் விளக்கு ஏற்றுவோம். இப்போ நான் உருளியில் பூ வச்சுக்கிறேன். இந்த உருளியில் ஒரு பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணேன் இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா தன ஆகர்ஷண பொடி. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உருளியை பற்றி ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த உருளி நான் வரலட்சுமி பூஜைக்கு திங்ஸ் வாங்க போனப்போ ஒரு கடையில் தான் வாங்கினேன். திருப்பூரில் மீனா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 அந்த ரேஞ்சில் தான். ஸோ நான் இதை வாங்கி ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு ரேட் சரியாக தெரியல. இப்போ உருளிலலாம் பூ வச்சாச்சு. ஒரு பிரதர் தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பிளாஸ்டிக் உருளியில் பூ வைக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் பித்தளை உருளி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்ருக்கேன். அது கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே பித்தளை உருளி வாங்கி வச்சுருவேன். இப்போ நிலவாசல்லாம் கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு உள்ளுக்குள்ளே சாமி ரூமுக்குள்ளேயே நம்ம பூ வச்சுக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன பூஜை ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நான் கபோர்ட்லேருந்து செல்ஃப்க்கு மாற்றிட்டேன். ஏன்னா கபோர்டில் ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ செல்ஃபில் வைக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் படத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதோட பூஜா ரூம் டூரும் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப திருப்தியாக இருந்தது, நல்ல ஒரு மங்களகரமாகவும் இருந்துச்சு. ஸோ செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம கலசம் வச்சுக்கலாம். கலசத்தில் ஒரு ரூபா காயின் இல்லைன்னா 5 ரூபா காயின் ஏதோ ஒரு காயின் போட்டுட்டு அதில் தண்ணி அல்லது பன்னீர் நிரப்பிக்கணும். இதில் நம்ம தயாரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தன ஆகர்ஷண பொடி, அதுதான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு ஒரு 5 வெத்தலை நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் கலசம் வைப்பேன். இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே வீட்டில் விளக்கு ஏற்றுறப்போ செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றுங்க.
இந்த மாதிரி சொல்கிறது நம்ம சொல்கிற வார்த்தைகள் அப்படியே வந்து பலிக்கும். அதுக்காக தான். ஸோ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் 5 விளக்கு ஏற்றுவேன். ஸோ நான் வந்து 5 விளக்கே வந்து ஏற்றிக்கிறேன். நிலவாசலில் ஏற்கனவே வந்து விளக்கு ஏற்றியாச்சு. நிலவாசலில் எப்பயுமே வெளியில் நிலவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம சாம்பிராணி, சூடம், பத்தியெல்லாம் வந்து காமிச்சிக்கலாம். நான் பண்ண பூஜை எனக்கு மனநிறைவாக இருந்தது. பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.